ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மில்லியன் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் நல்லா மணக்க ரொம்ப டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம், 15லேருந்து 20 பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போதும். இதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். வதக்குனதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். மறுபடியும் அதே வாணலில் இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 கட் பண்ண வெங்காயம், 2 கட் பண்ண தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குழஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். எந்த குழம்பாக இருந்தாலுமே வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிறதுல தான் அதோட டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 தடவை நல்லா கரைச்சி அந்த புளியோட தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, இந்த கருவேப்பிலெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்தோம்ல அதில் சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளி மிளகாத்தூள் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வெந்துச்சுன்னா போதும். மீன் நல்லா வெந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் குழம்பு நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மில்லியன் ரெசிபீஸ்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.